ஓகே, எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நீங்க டைம் எடுத்து இங்க வந்ததுக்கு. அண்ட் உங்க எல்லாருக்கும் பிரீஃப் கிடைச்சிருக்கும் எதனால இந்த பிரஸ் மீட் வைக்கிறோம்னு. ஐ எம் டாக்டர் பிரியா செல்வராஜ், டைரக்டர் ஆஃப் ஜிஜி ஹாஸ்பிட்டல் சென்னை. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபெமிலியாரிட்டி வேணும்னா நான் டாக்டர் கமலா செல்வராஜோட பொண்ணு, ஸ்ரீ ஜெமினி கணேசன் அவரோட பேட்டி. இப்ப நம்ம கேதர் பண்றது வந்து அஃப்கோர்ஸ் என்னோட மவுண்ட் எவரெஸ்ட் சம்மிட் பத்தி. நிறைய பேர் சப்மிட் பண்றாங்க எவ்ரி இயர், நிறைய இந்தியன்ஸ் நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் நோக்கி போறோம். பட் இதுல என்ன வித்தியாசம், இது என்ன ஸ்பெஷல்னா அவங்களுக்கு அவங்களோட ஓன் அச்சீவ்மெண்ட் ஒன்று இருக்கும். அவங்க ஸ்டேட்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கலாம், அவங்க சிட்டில அவங்க ஃபர்ஸ்ட் சப்மிட்டரா இருக்கலாம், இல்லைன்னா ஏஜ் வைஸ் நம்ம பார்க்கும்போது 16 வயசு நிஷா என்னோடதான் இருந்தாங்க. ஸோ அதனால அந்த விதத்துல பார்க்கும்போது 50 வயசை தாண்டி ஒரு சம்மிட் இல்லை, பட் 2 சம்மிட் நம்ம 7 மாசம்குள்ளார நம்ம முடிச்சதுதான் இதுல அச்சீவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் சம்மிட் வந்து மவுண்ட் மானஸ்லு செப்டம்பர் 2025 நான் அச்சீவ் பண்ணது. அண்ட் இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் மே 27th 10 AM சப்மிட் பண்ணேன். இதை வந்து நான் சில வார்த்தைகள் நான் யூஸ் பண்ண மாட்டேன். கான்குவெஸ்ட், கோல், இதெல்லாம் வந்து இதுக்கு ஈடுபாடு வராது. ஏன்னா நம்ம ஒரு மவுண்ட் 8000 மீட்டர் பீக் நம்ம கிளைம் பண்ணும்போது எனக்கு வந்து அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜர்னி, அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி. அது வந்து படிப்படியா நான் அடி எடுத்து வச்சு அதுக்கு ட்ரைனிங் எடுத்துதான் அந்த லெவலுக்கு வர முடிஞ்சது. அண்ட் ஏஜ் பத்தி பேசும்போது ட்ரெக்கிங்கிற வார்த்தை என் வாழ்க்கையில வந்ததே 48 வயசுல தான். ஸோ 2021 தான் நான் இந்த ஜேர்னியை ஆரம்பிச்சேன். 2021 ஏஜ் ஆஃப் 48 ஆரம்பிச்சுட்டு இப்ப 52 இயர்ஸ்ல 2 8000 மீட்டர் பீக் முடிச்சிருக்கேன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசிப்ளின், ட்ரைனிங், அதுக்கு உண்டான ஸ்கெடியூல், அண்ட் அதுக்கும் முன்னாடி எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட், ஒரு ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் எப்படி வந்து மவுண்டன்ஸை நோக்கி நம்ம போறோங்கிறது வந்து இட் வாஸ் அ பர்சனல் refuge. I took refuge in the mountains. That is, நம்ம mountains கிட்ட ஒரு mental health, ஒரு emotional health கடைபிடிக்கிறதுக்கு நம்ம போனோம். And it happened in the peak post COVID times. 2020, 2021 எனக்கு ரொம்ப கடினமான வருடங்கள். அதுல எங்க அப்பாவை நான் தொலைச்சேன் கோவிடுக்கு. அதுக்கப்புறம் சரி எதையாவது ஒரு டிசிப்ளின், ஒரு சேலஞ்ச் நம்ம எடுத்துக்கிட்டு பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம நோக்கி போகும்போது மவுண்டன்ஸ் தான் எனக்கு வழியை காமிச்சது. ஸோ அப்படி ஆரம்பிச்ச ஒரு ஜேர்னி எப்படி இவ்வளவு தூரம் ப்ரோக்ரஸ் ஆச்சுன்னா, ஒரு பீக் நம்ம கிளைம் பண்ணிட்டு ஒரு மாற்றத்தோட, ஒரு மனநில மாற்றங்கள், நம்மளோட ஹேபிட்ஸ்ல மாற்ற, ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல கடைபிடிச்சு போகும்போது இட் பிகம்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஜர்னி. அண்ட் ஒரு பீக் இருக்கும்போது அடுத்தது என்ன இன்னும் நம்மள சேலஞ்ச் பண்ணி நம்ம போகணும்னு யோசிக்கும் போது டெக்னிக்கல் ட்ரைனிங் வர ஆரம்பிச்சது. ஸோ டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்து 6000 to 7000 மீட்டர் பீக்ல தருவாங்க. ஸோ நான் போன கம்பெனி வந்து எனக்கு டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் 8000 மீட்டருக்கு குவாலிஃபை ஆகணும். பட் இதெல்லாம் முன்னாடி எப்படி ஒரு டாக்டருக்கு இது ஸ்கெடியூல்ல போட்டு வேலையை விட்டுட்டு எப்படி ட்ரைனிங், உடல் பயிற்சி எப்படி எடுத்தோம்னா என்டையர் கிரெடிட் கோஸ் டு மை கோச் டாக்டர் சுகப்பிரதீப். எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், நான் வீடியோ காமிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் சுகப்பிரதீப் வந்து எப்படி எனக்கு ஒரு 50 year oldக்கு ட்ரைனிங் கொடுத்து மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ண வச்சாங்கன்னா அவங்க ஒரு பிரீஃப் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ த்ரூ காமிக்கிறேன். அதுல உங்களுக்கு என்னெல்லாம் அந்த கிளைம்ல இன்வால்வ் ஆச்சு. ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் போறோம், டாலஸ்ட் பீக் இந்த வேர்ல்ட், பட் அது தவிர 17 பீக் இருக்கு. அதுல இன்னொன்னு நான் மனசுலயும் முடிச்சிருக்கேன். அதெல்லாம் பண்றதுக்கு என்ன மாதிரி ஒரு கிளைம், அந்த ஹோல் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு, அட்மாஸ்பியர் எப்படி இருக்குங்கிறத அந்த வீடியோல நீங்க பாத்துருங்க. ஒரு நிமிஷம். எவரெஸ்ட் ஜேர்னி வந்து 45 நாள் இருக்கு. இந்த சீசன்ல வந்து நிறைய சேலஞ்சஸ் எல்லா கிளைம்பர்ஸும் ஃபேஸ் பண்ணது. அந்த கும்பு ஐஸ்ஃபால் ரீஜன், இட் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் போர்ஷன் ஆஃப் எவரெஸ்ட், வந்து அன்ஸ்டேபிளா இருந்தது. செராக்ஸ் வேற மாதிரி இருந்தது.
ஸோ அந்த ஐஸ்ஃபால் டாக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் தள்ளி போடணும்னு சொல்லிட்டு நாங்க தான் லாஸ்ட் பீப்புள் அந்த மவுண்டன். நாங்க 12 பேரும் எங்க கம்பெனில இருந்து பிளஸ் ஒரு 50க்கு கம்மியா தான் நாங்க ஷேர்பாஸ் அண்ட் கிளைம்பர்ஸ் மொத்தமாவே இருந்தோம் May 27th. ஏன்னா May 28 நாங்க டிசைன் பண்ணலாம். May 29 ஹிமாலயாஸ் இஸ் க்ளோஸ்ட், எவரெஸ்ட் இஸ் க்ளோஸ்ட் ஃபார் பப்ளிக் அண்ட் கிளைம்பிங். ஸோ அதனால அந்த ஒரு எர்ஜென்சில அண்ட் லாஸ்ட் 2 daysல நிறைய விண்ட் ஸ்டார்ம் மீறியும் சமிட் எப்படியோ நாங்க கடைபிடிச்சோம். ஸோ இட் வாஸ் அ சேலஞ்ச். அண்ட் டிசம்பர்ல நாங்க வரும்போது அகைன் குல்லு ஐஸ்ஃபால் ரீஜனை ஃபுல்லா நைட்ல தான் நாங்க கடந்து வந்தோம். அப்ப எனக்கு ஒரு சம்பவம், அந்த கிரவாஸ் நீங்க லேடர் போட்டு கிராஸ் பண்றத பாத்துருப்பீங்க. அந்த லேடர்ஸ் எல்லாம் சில இடத்துல இருக்கு, சில இடத்துல இல்லாம இருக்கு. அப்ப அது இல்லாத இடத்துல நாங்க கிராஸ் பண்ணும்போது நான் ஆக்சுவலி உள்ள விழுந்துட்டேன். உள்ள விழுந்து அடிக்காயெல்லாம் வந்தது. பட் எது என்ன உயிரை காப்பாத்துச்சுன்னா என்னோட டெக்னிக்கல் ட்ரைனிங், என்னோட கைடு சேஃப்டி ரோப் எப்போதுமே போட்டுட்டு தான் கரெக்டா இருந்தோம். எப்போதுமே அதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுகிற சேஃப்டி ரோப் தான் என்னோட உயிரை காப்பாத்துச்சு. ஸோ இவ்வளவு சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம கேள்வி கேட்கலாம், ஏன் நல்லா இருக்கு வாழ்க்கை, ஏன் உயிரை இப்படி லைன்ல வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறணும்னு. பட் நீங்க ஒன்ஸ் மலைக்கு போய் பார்த்துட்டு வாங்க, அது எப்படி உங்களோட ஹோல் லைஃப் மாற்றுறது உங்களுக்கே புரிய வரும். நம்ம இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம திரும்பி வரும்போது நம்மளோட ஆர்டினரி டே டு டே வாழ்க்கை என்னடா இதுலயா இவ்வளவு கான்ஃபிளிக்ட், இதுலயா இவ்வளவு ஒரு கஷ்ட நஷ்டம், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு நம்ம யோசிச்சுட்டு கொஞ்சம் மன திருப்தியோட நம்ம வாழ்க்கையை வாழற மாதிரி பார்ப்போம். அது என்னோட ஃபீலிங், என்னோட ஹோல் ஐடியாஸ். பட் மவுண்டன்ஸ் நிஜமாவே நம்மள அதுதான் கான்கர் பண்ணது தவிர நம்ம மவுண்டன்ஸ் எப்போதுமே கான்கர் பண்றதுக்கு நினைக்க கூடாது. நினைச்சா உயிரை எடுத்துரும், பறிச்சிடும் ஒரே நிமிஷத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உச்சியில நிற்கும் போது நம்மளுக்கு அது கோல் அட்டைன் பண்ணிட்டோங்கிற ஒரு உற்சாசத்தோட நம்ம அதை ஒரு சாந்தம் சென்டர் ஒரு கோயிலுக்கு போனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷேர்பாஸும் நம்ம இந்தியன்ஸ்க்கு தானே அந்த பண்பாடு இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்க வணங்குவோம், வணங்கிட்டு தான் மத்ததெல்லாம் வெற்றியை கொண்டாடுறதோ இல்ல அது வெற்றின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அது வெற்றியை கொண்டாடுறதோ இல்ல நம்மள உயிரோட கூப்பிட்டு என்ன காமிக்க வச்சுட்டு ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுக்கு காமிக்கிறீங்கன்னு சாகர் மாதாக்கோட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு தான் நம்ம இறங்குவோம் ஆக்சுவலி. அண்ட் உயிரோட வந்துட்டோம்னா the mountain has spared you, the mountain has blessed you ன்னு அர்த்தம். ஸோ அங்க என்னோட ஆசை என்னன்னா அந்த பீக்ல ஜிஜி fertility research foundation லான்ச் பண்ணணும். இட்ஸ் an NGO for oncofertility, that is cancer patientsக்கு குழந்தை கொடுக்குற மாதிரி ஒரு NGO, அவங்கள மானிட்டரி எக்கனாமிக்கா ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ அந்த ஃபிளாக நான் அன்ஃபோல்ட் பண்ணும்போது தான் என்னோட பிளெஸிங்ஸ் சாகர் மாதாலேருந்து பிளெஸிங்ஸ் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீலிங். ஸோ அது எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ தட் வாஸ் த எய்ம் அண்ட் இன்டென்ஷன். நீங்க கேள்வி ஏதாவது இருந்தா கேட்கலாம். பட் டாக்டர் சுகப்பிரதி எப்படி ஒரு 50 year அந்த ட்ரெயின் பண்ணணும்னு you can give a brief for the media how you train, because நிறைய பேர் கேட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்னன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்றதுக்கு நம்ம சவுத் இந்தியாவில ஃபர்ஸ்ட் உமன் above age 52 above age 50 to summit Mount Everest மேம் தான். ஸோ அது எப்படி பண்ணதுன்னா இட்ஸ் a 4 years ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் மேம் என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு நான் ப்ரொஃபஷனல் அத்லீட், அவங்களுக்கு அந்த அத்லீட் மாதிரி ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான். அப்படியே ஃபேஸா ஒரு 6 months ஒன்ஸ் அத்லீட் எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்களோ நான் எண்டிரன்ஸ் அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரைனிங் அவங்க ஏஜுக்கு எது சூப்பா இருக்குமோ அந்த மாதிரி நான் 6 months மாத்திட்டே இருந்தேன். அப்போ ஒரு இயரா ஃபர்ஸ்ட் நான் டார்கெட் பண்ண இவங்க இதை அச்சீவ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ பவர் லிஃப்டிங் இல்ல மாஸ்டர்ஸ் காம்படிஷன் அந்த மாதிரி பண்ண வைக்கலாம்னு நினைச்சிட்டு அப்போ இந்த மாதிரி மவுண்டைன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் லெவலா ஃபர்ஸ்ட் கிளிமஞ்சாரோ ஃபர்ஸ்ட் இயர், அப்புறம் பேஸ் கேம்ப் அண்ட் லெபுச்சி ஈஸ்ட்னு சொல்லிட்டு அப்புறம் மான்ஸ்லூ, அது கொஞ்சம் டஃப். அது நான் அவங்க ட்ரெயின் பண்ணாலும் அதுதான் கொஞ்சம் எனக்கு டஃபா இருந்துச்சு, சேலஞ்சிங்கா இருந்துச்சு. பட் அவங்க மான்ஸ்லூ பண்ணும்போது அவங்க ஈஸியா பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அந்த ரிவ்யூஸை வச்சு நம்ம டேரக்டா மவுண்ட் எவரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கால்ல பண்றது எல்லாமே.
பட் அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீஸ் ஸ்ட்ரென்த் பண்றது, ஹிப் ஸ்ட்ரென்த், கோர் ஸ்ட்ரென்த், இந்த 4 இயர்ஸ்ல அவங்க ஒரு கூட இன்ஜுரி ஆகல, ஒரு இன்ஜுரி கூட கிடையாது. ஸோ ட்ரை பண்ணோம், அது நம்ம ட்ரை தான் பண்ணோம், அது தானா நடக்கும், அது நடந்து அவங்க முடிச்சுட்டு வந்திருக்காங்க. பட் இட்ஸ் வெரி டஃப் ப்ராசஸ். ஏன்னா இந்த வாட்டி நீங்க போய் செக் பண்ணா தெரியும், இந்த வாட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க. அந்த மவுண்டன்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது, அது பண்ணும்போது ஒரு 2-3 பீப்புள் நியூஸ் வருது, இந்த மாதிரி அவலான்ச்ல மாட்டி இறந்துடுறாங்க, அங்க ஐஆர்டி சிக்னஸ் வந்து இறந்துடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் அ சேலஞ்ச். அண்ட் அதை முடிச்சுட்டு நம்ம வரும்போது we have to take the appreciation of whatever it is. And she is the first woman to do from our place who reached Mount Everest. Training is complicated, but age எனக்கு தெரியும் என்ன பண்ணணும், அக்யூரேட்டா தெரியும், அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ஜுரி பண்ணாம பண்ணி. அண்ட் ஆல்சோ நான் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரெயின் பண்றேன், அவங்களே மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரெயின் பண்ண வச்சு அந்த என்டூரன்ஸ் ஹார்ட் பீட்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணணும், அதுக்கு மவுண்டனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி, அண்ட் அவங்க பண்ண கம்பெனியும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாமே இட்ஸ் லைக் எல்லாமே அமைஞ்சு இது கரெக்டா அமைஞ்சு அண்ட் இட் கேம் வெல். எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் நாங்க ஃபர்ஸ்ட் 8 நாள் ஆயிடும். ஃப்ரம் காட்மாண்டு எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணணும். எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்ல என்ன ஆகும், ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு டெக்னிக்கல் ட்ரைனிங் ஆரம்பிப்பாங்க கும்பு ஐஸ் ஃபால்ல. அப்ப வந்து ஹார்னஸ் யூஸ் பண்ணி ரோப்ஸ் கிளைம் பண்றது, டிசைன் பண்றது, டிலே டிவைஸ் யூஸ் பண்றது, கிரவாஸ் கிராசிங், லேடர் கிராசிங், இதெல்லாம் ட்ரைனிங் நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ரெஸ்ட் கொடுத்துட்டு அக்கம் பக்கம் இருக்கிற பீக் கிளைம் பண்ண வைப்பாங்க. ஸோ குமரி பீக்னு ஒரு ஹைட் இருந்தது, அதை ஹைட் பண்ண வச்சாங்க அந்த மவுண்டனை. அதுக்கப்புறம் ரொட்டேஷன்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ இப்படிதான் போகும். ஸோ ஈச் ஒன் ஸ்டாமினா வேற, என்டூரன்ஸ் வேற, எக்ஸ்பீரியன்ஸ் வேற. யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, மவுண்டனியர்ஸ் ஏற்கனவே நிறைய மவுண்டன்ஸ் பண்ணவங்க, இது ஒரு அவங்க கோல் 14 பீக்ஸ் முடிக்கணும், ஆக்சிஜன் இல்லாம ஆக்சிஜனோட இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஷேர்பாஸ் அண்ட் கைட்ஸ் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, நீங்க ஃபிட்னஸ் ஸ்கெடியூல முடிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க, நீங்க நல்லா தான் இருக்கீங்க, உங்களோட பேஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க நடக்கலாம்னு. சோ ஒரு ஆளுக்கு 8-9 hours எடுத்ததுன்னா ஒரு கேம்புக்கு மூவ் பண்றதுக்கு எனக்கு அது வந்து 10 hours எடுக்கலாம், 12 hours எடுக்கலாம். பட் அந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமோட நான் போய் சேரணும், அவ்வளவுதான். தட் வாஸ் தி ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ஸோ டெக்னிக்கல் ட்ரைனிங் அப்புறம் கேம்ப் ரொட்டேஷன்ஸ் வந்து யூ ஹேவ் பேஸ் கேம்ப் டு கேம்ப் 1, கேம்ப் 1 டு கேம்ப் 2, கேம்ப் 3, கேம்ப் 4. கேம்ப் 4ல இருந்து தான் நாங்க சமிட் போஸ்ட், தட் இஸ் உச்சிக்கு போகிற பிளானும் இருக்கும். நைட்ல தான் ஆரம்பிப்போம், எல்லா சமிட் கிளைம்ஸும் நைட்ல தான். ஸோ பெர் டே வாக்கிங் கேன் பி 8-9 hours, 10 hours, 12 hours, 13 hours also. And my final summit, I took 12 to 13 hours. Whole night walking, whole night climbing, 12 to 13 hours to reach at 10 a.m. ஒரு பேஷனுக்கு ஒரு நியூவா ஏதாவது நீங்க கத்துக்கணும், ஒரு மவுண்டனியரிங், ராக் கிளைம்பிங், சர்ஃபிங், ஸ்கை டைவிங், ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஒரு பேஷனே உங்களுக்கு முன்ன இருந்திருக்கு. முன்ன டைம் இல்ல, படிப்பு, ஃபேமிலி, அப்புறம் ஹாஸ்பிட்டல், இதுலயே வாழ்க்கை கடந்துடுறோம். அப்ப பைனான்சஸும் இருக்காது. சோ இப்ப நம்மளுக்கு வரும்போது நம்ம ஒரு ஃபிட்னஸ் என்தூசியாஸ்டா இருந்துட்டு நம்ம நல்லபடியா ஒரு ஹெல்தி வாழ்க்கை லீட் பண்ணும்போது there is no restriction where age is concerned ஒரு விழிப்புணர்வு. There is no restriction for your passion or goal or எதையோ ஒரு வாழ்க்கையில நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும்னு தோன்றதுக்கு there is no restriction. பட் அதுக்கு உண்டான சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும், அதுக்கு உண்டான ட்ரைனிங்ல நீங்க கரெக்டா ஈடுபாடு இருக்கணும், சின்சியரா இருக்கணும். So this is a thought process that there is, if the youngest can do, so can the oldest. So இவங்க பண்ண ரீசன்